நம்ம வந்து இன்றைக்கி மரவள்ளி குச்சி வந்து ஊன போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இதுதான் வந்து மரவள்ளி குச்சி. இந்த கட்டிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சைஸாக வந்து வெட்டிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடிபடாமல் வெட்ட முடியும். அழகாக அப்படியே கட் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த பிருவெல்லாம் எதுவும் உடையாத, கத்தியால் வெட்டினோம்னா உடஞ்சிரும். நம்ம இந்த கட்டிங் இதை வச்சு நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடையாது, ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து பரு எதுவும் டேமேஜ் ஆகாது. ஆக்சுவலாக அதில் வந்து பருன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக இருக்குது பாருங்கள், உள்ளார ஒரு கடுகு சைஸில், அதுதான் பரு. இதோ பாருங்கள், இதுலேயும் இந்த இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்து வந்துடும். இது வந்து பெருசாகிடுச்சு, நான் கட் பண்ணிட்டேன். இதோ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிட்டேன். அந்த இடத்துலேருந்து தான் வரும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரு வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதோ பிளாக் கலரில் தெரியுதுங்களா டாட்டா, இதோ எல்லாம் தெரியுது பாருங்கள். இதுதான் பருங்கிறது. நம்ம ஆல்ரெடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடவு பண்ணியிருக்கோம். அதோடைய ரிசல்ட்டை வந்து பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி நடவு பண்ணதோடைய ரிசல்ட்டு. கிழங்கு செடி இதெல்லாம் வந்து போடு மண்ணுன்னு சொல்லுவாங்க. போடு மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். நான் பாருங்கள், ஃபெயிலியரே வரல, சுத்தமாக ஃபெயிலியர்ஸே ஆகலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த லைன் அந்த கரையில் வந்து ஏற்கனவே நடவு பண்ணியாச்சு, 10 நாள் ஆகும். இந்த கரை வந்து இப்போ நம்ம நடவு பண்ணிகிட்ருக்கோம். எப்படி நடவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு நடவு பண்ணி காட்டுறேன். இது வந்து தலைகீழே நடவு பண்ணிடக்கூடாது, அது எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நடவு பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நேர், இப்படி போயிட்டோம், இப்படி நடவு பண்ணிட்டோம்னா தலைகீழ. உங்களுக்கு இது வந்து பரு ஆல்ரெடி வந்திருக்குங்கிறதால இதில் உங்களுக்கு ஈஸியாக சொன்னால் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நேர். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த பரு இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டாக இருக்கிறதுக்கு மேலே இருக்கும், வான் நோக்கி இருக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முழுக்கட்டின்னு இருக்கும் பாருங்கள், அடியில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது. இந்த மேலே எல்லாத்துலேயுமே இருக்கும். இதோ பாருங்கள், இது வந்து வளர்ந்து வந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எம்டியாக இருக்கும், முழுக்கட்டின்னு இருக்கும். அதுதான் நம்ம பார்த்து, இப்போ மழை பெஞ்சிருக்கு, ஈரமாக இருக்குது, அதனால் நம்ம அப்படியே நடவு பண்ணுறோம். இதோ பாருங்கள், அப்படியே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடணும். சும்மா அங்கங்கே நடவு பண்ணுவோம், வந்தாலும் வருது, வராட்டினாலும் போகுது. ஆனால் வரும், மேக்ஸிமம் வரும். நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடவு பண்ணியாச்சு. இதுதான் என்னுடைய ஒர்க்கு, மரவள்ளி கிழங்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நேந்திரம், இதெல்லாம் நேந்திரம் வாழைக்கட்டை. அந்த மழைக்காக போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேலே, இது வந்து அடி. கிழங்கு நல்லா ஜோராக இருக்குது பாருங்கள். இதோ அங்கே ஒன்று ஏற்கனவே நடவு பண்ணிட்டேன், மொத்தம் 4 கன்று. அப்புறம் தாத்தா வீட்டுக்கு போனேன், அங்கே ஒரு செவ்வாழை கட்டை பிடிக்கிட்டு வந்தேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு கையோட. இந்த வருது பாருங்கள், செவ்வாழை நடவு பண்ணியாச்சு, மழைக்கு நல்லா வந்துடும். இந்த இடத்துலலாம் எந்த வாழையுமே வைக்கல, ஏன்னா அதெல்லாம் இன்னும் மண் அடித்து ஹைட்டு தூக்கணும். சப்போட்டா செடி, கிரிக்கெட் பால் சப்போட்டா, மழைக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் மரவள்ளி. இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி விட்ருவோம், ஏன்னா நம்ம நடக்கும்போது போகும்போது நம்ம காலில் தட்டுப்படும், அழுத்த முடியல. ஆனால் அழுத்தி விட்றது தான் நல்லது.